ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெனால்ட் கைகர் ஃபேஸ் லிஃப்ட் கார் மாடலை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ரீசெண்டாக ரெனால்ட் அவங்களோட கைகர் கார் மாடலோட ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷனை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட பிரைசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன சேஞ்சஸ் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து புது விதமான ஒரு எக்ஸ்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில என்ஹான்ஸ்டு ஃபீச்சர்ஸும் வந்து இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்ட்டை ரெனால்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகேப்பா, இன்ஜின் ஆப்ஷன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து ரெனால்ட் வந்து பண்ணல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கைகர்ல என்ன இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதே சேம் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் தான் இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்ட்லயும் வந்து ரெனால்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 6.29 லேக்ல இருந்து உங்களுக்கு 11.29 லேக் எக்ஸ்ட்ரா பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த 2025 ரெனால்ட் கைகர் ஃபேஸ் லிஃப்டோட ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்தலாம். இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 வேரியன்ட்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அந்த வேரியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக், எவால்யூஷன், டெக்னோ அப்புறம் எமோஷன். இந்த 4 வேரியன்ட்ஸ்ல வந்து இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. வேற என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்ட்ல உங்களுக்கு 16 இன்ச்ல அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாவே இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்ட்ல ரெண்டால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 8 இன்ச்ல உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில்ஸ் கூட உங்களுக்கு லோட் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 50 kg வரைக்கும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிட்டத்தட்ட 205 மில்லிமீட்டர் வந்து ரெனால்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 405 லிட்டர்ஸ் வந்து ரெனால்ட் இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது டிசைனே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பழைய கைகரை வந்து ஓல்டு கைகரை கம்பேர் பண்ணும்போது இந்த நியூ கைகர் ஃபேஸ் லிஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அந்த ஃபேஸ் வந்து டிசைன் பாத்தீங்கன்னா டோட்டலாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லிம்மரான ஒரு கிரில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் பம்பரும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ரெனால்ட் லோகோவே பாத்தீங்கன்னா புது விதமான ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு நியூ டுவெல் டோன் இன்டீரியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. டிரைவ் மோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டிரைவ் மோட்ஸ் வந்து இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்ட் ரெனால்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு வென்டிலேட்டட் லெதர் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்ட் கார் மாடல்ல ரெனால்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஒயாசிஸ் எல்லோ கலர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு டுவெல் டோன் பிளாக் அண்ட் லைட் கிரே இன்டீரியர் அப்போல்ஸ்ட்ரி வந்து ரெனால்ட் கொடுத்துருக்காங்க. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வந்து கிடைக்குது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து ரெனால்ட் வந்து இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமானதுனால நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்தாதான் கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்டோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். கைஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்ஜின் ஆப்ஷன்ஸ்ல வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல அப்படின்னு. பழைய கைகர்ல என்ன இன்ஜின் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாதவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் இன்ஜின் ஆப்ஷன் சொல்லிடுறேன். இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின். இதோட பவர் பாத்தீங்கன்னா 72 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 96 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்புறம் ஏஎம்டி கியர் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்ஜின் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். இதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 100 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 160 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்புறம் சிவிடி கியர் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரிவைஸ்டு ரியர் பம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்டேட்டட் இன்டீரியர் டிசைன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கைஸ், அது மட்டும் இல்லாம இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்ட்ல கேபின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்ல யூஸ் பண்ணின மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கைஸ், அது மட்டும் இல்லாம ஓல்டு கைகர்ல இருந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்ட்லயும் ரெனால்ட் பாத்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தலாம். 8 இன்ச் டச் ஸ்கிரீன், அதுக்கப்புறம் இன்டெகிரேட்டிங் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, வயர்லெஸ் சார்ஜர், PM 2.5 ஏர் ஃபில்டர், அர்கமிஸ் ஆடியோ சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், அப்புறம் கூல்டு கிளவ் பாக்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஓல்டு கைகர்ல இருந்துச்சு. இது அப்படியே உங்களுக்கு கைகர் ஃபேஸ் லிஃப்ட்லயும் ரெனால்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்டியரிங் வீல் பாத்தீங்கன்னா டோட்டலா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் பிரேக் கேலிபர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம டுவெல் டோன் இன்டீரியர்ஸ் கூட உங்களுக்கு எல்லோ கான்ட்ராஸ்ட் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் இன்சுலேஷன் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்ட்ல.
அது மட்டும் இல்லாமல் கூலிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு கைகரை கம்பேர் பண்ணும்போது கைகர் ஃபேஸ் லிஃப்ட்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியர் பேசஞ்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் கூட கப் ஹோல்டர்ஸும் வந்து இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்ட்ல 2 நாள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் 60/40 ஸ்பிளிட் ரியர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கைகர் ஃபேஸ் லிஃப்ட்ல ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. கைஸ் இந்த கைகர் ஃபேஸ் லிஃப்டோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 கலர்ஸ்ல இது உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயாசிஸ் எல்லோ, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஷேடோ கிரே, தேர்ட் பார்த்தீங்கன்னா காஸ்பியன் ப்ளூ, ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் கூல் ஒயிட், ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா மூன் லைட் சில்வர், சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா ஸ்டீல்த் பிளாக், அதாவது செவன்த் பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் ரெட் வித் மிஸ்டி பிளாக் ரூஃப். கைஸ் இந்த ரெனால்ட் கைகர் ஃபேஸ் லிஃப்டோட பிரைசிங் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இதோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 6.29 லேக்லேருந்து உங்களுக்கு 11.29 லேக் எக்ஸ்ட்ரா பிரைசஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அட்லஸ் பாய் ஃப்ரம் பவன்.